மார்ச் 8 யூனிக் என்ன? உமன்ஸ் டேவா? எல்லா உமன்ஸ் டே அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 2 விஷயத்தை அனலைஸ் பண்ணுவோமா? ஒன்று வந்து இது வரைக்கும் பெண்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க, அந்த ப்ராக்ரஸிவ் அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ என்ன பண்ணுவோம், இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன சேலஞ்சஸ் அனலைஸ் பண்ணுவோம்ல. சேம் பாயிண்ட் நீ சென்டர் பேஜ் ஆர்டிகல் இருக்குல்ல, அந்த ஹெட்டிங் படிக்கல. தி எம்பவர்மெண்ட் ஆஃப் இந்தியாஸ் உமன் வித் போல்டு பாலிசிஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டான். லாஸ்ட் 10 வருஷம் 15 வருஷம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நிறைய பாலிசி போட்டிருக்கு. அந்த பாலிசி எல்லாமே இந்தியாவோட பெண்களை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு, எம்பவர் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஆர்டிகல் வந்து பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் அதிகமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணது ப்ராக்ரஸிவ் தான், எப்படிலாம் இம்ப்ரூவ் இருக்காங்க தான் ஃபோக்கஸ் பண்ணாங்களே தவிர கிரிட்டிக்கல் அனலைஸ் பண்ணல, அதாவது சேலஞ்சஸ் பற்றி பேசல. ஸோ நீங்கள் எப்படி நோட் பண்ணிக்கலாம்னா, முக்கியமான ஸ்கீம்ஸ் அதை வந்து பெண்களை ப்ராக்ரஸிவ் ஆக்குனது GS2 யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எஸ்ஏல வந்து உமன் எம்பவர்மெண்ட் கேட்டால் உமன் எம்பவர்மெண்ட்டுக்கு இந்தியன் கவர்மெண்ட் பாலிசிஸ் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, அதுக்கு இந்த ஆர்டிகல் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, அகைன் சொல்கிறேன், எப்போ நீங்கள் சென்டர் பேஜ் ஆர்டிக்கலில் ஒரு கிளாஸ் பார்க்குறீங்களோ அதோட கம்ப்ளீட் மெயின் எய்ம் என்னன்னா மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு எடிட்டோரியல் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்காது. அப்படி ஒரு சென்டர் பேஜ் ஆர்டிக்கல நீங்கள் ஒரு கிளாஸ் பார்க்குறீங்க, அந்த வீடியோ முழுக்க ஒரு 5 ஸ்கீம் பற்றியான பேசிக் ஃபேக்ட்ஸ் தான் அதிகமாக வருதுன்னா தட் இஸ் நாட் ஃபார் மெயின்ஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுங்க. நான் ஒரு சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் நம்ம அனலைஸ் பண்ணுறனாலே அனலைஸ் பண்ணுறோம், விச் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம தாட்ஸை வைடனிங் பண்ணுறோம். அதாவது ஒரு ஸ்கீம் பற்றியான ஒரு பாலிசி பற்றியான பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் தான் பார்க்குறமே தவிர இந்த ஸ்கீம் பற்றியான பேசிக்ஸ் இருக்கும்ல அது பார்க்கல. டிஃப்ரென்ஸ் வந்து அதை பார்த்துங்க. ஸோ இந்த பாயிண்ட் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ புரிஞ்சிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்த லெவலில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா, ஒன்று சம்மரைஸ் பண்ணுறீங்களே, ஒன்று என்னோட ஹேண்ட் அவுட்டில் நீங்கள் படித்து மெயின்ஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம். இல்லைனா அகைன் அந்த பேசிக் அந்த ஸ்கீம்ஸ் இருக்குல்ல, அதாவது ஃபஸ்ட்டு கேள்விப்படுறீங்கன்னா அந்த ஸ்கீமை கூகுளில் போட்டு பேசிக் ஃபேக்ட்ஸ் வரும், UPSCன்னு போடுங்க. அந்த பேசிக் ஃபேக்ட்ஸை படிச்சுட்டா ப்ரிலிம்ஸ்க்கு ஓகே. இது கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது, கரண்ட் அஃபேர்ஸ் அனலைஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அந்த ஆர்டிகில் கொடுத்த ஃபர்ஸ்ட் முக்கியமான ஸ்கீம் ஸ்வச் பாரத் அபியான். இந்த ஸ்கீமோட நேம் இங்கிலீஷில் என்ன? கிளீன் இந்தியா மிஷனா. இந்த ஸ்கீமை வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்கலாம். நாம பார்க்கறது உமன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அப்போ அந்த ஆர்டிகல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க யோசிங்க, கிளீன் இந்தியான்னு போட்டிருக்குன்னா எந்தெந்த ஆங்கிள் இது யூஸ் ஆயிருக்குன்றதை நீங்க யோசிங்க. எப்போதுமே ஒரு பேசிக் ஃபேக்ட் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம கிளாஸ் பார்ப்போம். மெயின்ஸ் ஆங்கிள் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்குறோம்னால என்ன பண்ணலாம், நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். அவர் ஸ்கீம் போட்டால் அது மீனிங் இருக்குன்னா எந்தெந்த ஆங்கிள் நம்ம யோசிக்க முடியும்னு யோசிக்கணும். நீங்கள் யோசிக்கிறதும் நான் சொல்கிறதும் சேமாக இருந்துச்சுன்னா யூஆர் கோயிங் ரைட் ட்ராக். நான் சொல்கிற பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தோணுச்சுன்னா அதுவும் சூப்பர். இப்போ சொல்லுங்களேன், கிளீன் இந்தியா மிஷனோட மெயின் அல்டிமேட் ஒரு பாயிண்ட் சொல்ல என்ன சொல்லலாம்? எல்லா வில்லேஜ்லையும் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸா, இதெல்லாம் முக்கியமானது. அப்போ இந்தியா முழுக்க வி ட்ரை டு பில்ட் டாய்லெட் தானே. இதோட மெயின் எய்ம் என்னவா இருக்கும்? ஜஸ்ட் சானிடேஷன் மட்டும் சொல்ற முடியாதுல்ல, இதோட இம்பாக்ட் நிறைய ஆங்கிள் சொல்லலாம். ஓப்பனா டெஃபிகேட் பண்ணாம அவங்க வீட்லயே ஒரு டாய்லெட் இருக்கா, அப்போ உமனோட டிக்னிட்டி என்ன ஆகுது? அதிகமாகுதுல. பிளஸ் சேஃப்டி அதிகமாகுது, உமனோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுதுல, வெல்பீங் அதிகமாகுது. ஒரே ஒரு ஸ்கீம் ஒரு உமனோட செல்ஃப் ரெஸ்பெக்டை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு, சேஃப்டி அதிகமாக இருக்கு. இது எல்லாத்தையும் சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லணும்னா அவனோட பிரைவேசி என்ன இருக்கு? அதிகமாக இருக்குல்ல. ஒருத்தனோட லைஃப்ல பிரைவேசி அதிகமாயிடுச்சுனாலே அவங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்க அர்த்தம் இல்லை. ஸோ அந்த பாயிண்ட் பார்க்கலாம். ஓவராலா பார்த்தோன்னா இந்த சின்ன ஒரு ஸ்கீம் வந்து அவங்களோட எவ்ரிடே லைஃப் இருக்குல்ல, அந்த லைஃப்ல ஒரு சுதந்திரத்தை அதிகமாக இருக்கு. தே ஆர் என்ஜாயிங் தி கிரேட்டர் ஃப்ரீடம் இன் தயர் டெய்லி லைஃப் ஜஸ்ட் த்ரூ பில்டிங் தி டாய்லெட்ஸ். இது உங்களுக்கு தெரியுதால. அடுத்து போகலாம். அண்ட் செகண்ட் ஸ்கீம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம், ஜல் ஜீவன் மிஷன். இதோட மெயின் எய்ம் என்ன? எல்லா வீட்டுக்கும் டேப் வாட்டர் கனெக்ஷனா. அப்போ என்ன ஆகுது? ரொம்ப தூரம் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரணும் அவசியம் கிடையாதுல்ல, வீட்லேயே டேப் கனெக்ஷன் தருச்சு. அப்போ அவங்களோட ஹவுஸ் ஹோல்டு ஸ்பெண்டிங் டைம் இருக்குல்ல, குறையுது இல்லை. அப்போ அந்த டைம் அவங்க என்ன பண்ணலாம்? வேலைக்கு போகலாம் தானே. யோசிக்க முடியுதுல. ஒரு வீட்டுக்கு தண்ணி பிடிச்சி வைக்கிறதே 2 hours ஆகுதுன்னா அந்த டைம் வந்து டேப் வந்ததால சேவ் ஆகுதுன்னா என்ன பண்ணலாம்? 2 hours வேற எக்ஸ்ட்ரா வேலை செய்யலாம். இந்த பாயிண்ட் தான் நம்ம லாஸ்ட் 1 year ஒரே டேர்ம்ல படிச்சோம். ஞாபகம் இருக்கா? ரூரல் ஃபீமேல் ஒர்க் ஃபோர்ஸ். ஞாபகம் இருக்கா? கடைசி 5 வருஷத்துல பெண்களோட ஒர்க் ஃபோர்ஸ், முக்கியமா வில்லேஜ்ல நிறைய பெண்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 2017 இருந்து 2023 கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 24% இருந்து 41.5%, 41.5% அதிகமா இருக்கு. ஸோ பாதிக்கு பாதி பெண்கள் வில்லேஜ்ல ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 40 பேர் ஒர்க் பண்ண வெளியே வராங்க, வீட்டை விட்டு வெளியே வராங்க. என்ன ரீசன்? வீட்டு வேலை குறைஞ்சு போச்சு. அப்போ அந்த வில்லேஜ்ல இருக்கிற அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ், அலைட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு டேப் கனெக்ஷன் எங்க கொண்டு போகுது? இந்தியாவோட எக்கனாமி இம்ப்ரூவ் பண்ணதுல ஒவ்வொரு பெண்களும் ஒர்க் பண்றாங்கன்னா அது எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் தானே, ஜிடிபி அதிகமாகும்ல. எஸ். இன்ஃபேக்ட் இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க, பீகார் ஜார்க்கண்ட் இருக்கிறதுல பெண்கள் ரொம்ப கம்மியா ஒர்க் பண்ற ஸ்டேட்னா அது பீகார் ஜார்க்கண்ட். அந்த ஸ்டேட்லயே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு 7% அதிகமாக ஒர்க் பண்றாங்க. ஸோ ஓரளவுக்கு கம்பேர் பண்ண முடியுதா? டாய்லெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிக்னிட்டி அதிகமாக இருக்கு, வாட்டர் கனெக்ஷன், எக்கனாமிக்கல் ஃப்ரீடம் அதிகமாக இருக்கு, சம்பளம் வாங்குறாங்களே, வேலை செய்யறாங்களே, எக்கனாமிக் ஃப்ரீடம் அதிகமாக இருக்கு. ஸோ கம்ப்ளீட்லி திஸ் இஸ் தி பெஸ்ட் பிக்சர் டு அனலைஸ் தி கவர்மெண்ட் இம்பாக்ட் ஆன் சொசைட்டி. சோஷியாலஜியில் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் ஒரு பாலிசி போடுது, அதோட இம்பாக்ட் ஆன் சொசைட்டி, இம்பாக்ட் ஆன் வீக்கர் செக்ஷன். அடுத்து முக்கியமான ஒரு ஸ்கீம். ஜெனரலாக பெண்கள் என்ன பண்ணுவாங்க? விவசாயம் பண்ணலாம், இல்லை ஒரு ஃபேக்டரியில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் ஆக்குறதுக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா இனிஷியேட்டிவ் உங்களுக்கு தெரியும் தானே. உமனோட ஆண்டர்பிரினர்ஷிப்பை அந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ண ஐடியா இருக்கு, என்ன பண்ணலாம்? ஃபண்டு தருவாங்க, லோன் தருவாங்க. அப்போ ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நிறைய பெண்கள் வந்து ஆண்டர்பிரினர் மாதிரி உமன் லெட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. மீனிங் புரிச்சா?
ஒரு பிஸ்னஸோட லீடர்ஷிப்பில் பெண்கள் வரும்போது என்னென்னு சொல்லலாம், மேக்ரோ என்ன சொல்லலாம், உமன் லெட் எக்கனாமி சொல்லலாமா, உமன் லெட் டெவலப்மெண்ட் சொல்லலாமா, அதான் படித்தோம் ஒரு 3 months முன்னாடி. அடுத்து ஒரு 5 years 10 years இந்தியாவோட எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகுறது உமன் லெட் இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும். பெண்கள் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அந்த டெவலப்மெண்ட்டில் இந்தியா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஸ்டார்ட் அப் இனிஷியேட்டிவ்க்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 73,000 பிஸ்னஸ் கம்பெனிஸில் ஃபீமேல் டேரக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அவ்வளோ சேஞ்ச் நடந்திருக்கு. ஸோ டிக்னிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்கு, லீடர்ஷிப் லெவலில் பெண்கள் வராங்க. அண்ட் இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் அப் கூடவே முத்ரா ஸ்கீம் இருக்குல்ல, அகைன் லோன் தர ஸ்கீம். ஸோ முத்ரா ப்ளஸ் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம், பிரதான் மந்திரி முத்ரா யோஜனாவா, அது ஒரு ஸ்கீம், ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம். 2 ஸ்கீமே இப்போ மெயின் பர்பஸ் என்ன, மெயின் எய்ம் என்ன, லோன் தர்றது. ஸோ கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ் உருவாக்கிடுச்சு. இதுக்கு பெண்களுக்கு லோன் தர்றதுக்கு. தி சேம் டைம் அந்த லோன் அசஸ் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுவும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதாவது ஒரு கேர்ள் போயிட்டு பேங்க்ல லோன் வாங்குறதுக்கான அசஸ்மெண்ட் இருக்குல்ல, அந்த பார்த்து ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. பேங்க்ல போய் லோன் வாங்குறதுன்றது லக்ஸரியாக கிடையாது, ஈவன் ஒரு ஆர்டினரி பர்சனாலே வாங்க முடியும். ஸோ கவர்மெண்ட் பாலிசி ஒரு ஆங்கிளில், இன்னொன்று டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட், ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுது, ஒரு உமன் லெட் டெவலப்மெண்ட்டை அதிகமாக்கிருக்கு. அண்ட் மேபி சில பேர் கொஸ்டின் இருக்கலாம், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன சொல்றீங்க, அதாவது ஒவ்வொரு வில்லேஜ்லயும் வைஃபை கனெக்ஷன் தர்றது, பாரத் நெட்னு ஒரு ஸ்கீம் இருக்குல்ல, பாரத் நெட், PM வாணி, நெட் ஃபெசிலிட்டி கிடைச்சிடுச்சு, நம்மளோட ஃபோன் ஆயிடுச்சு, பேங்க் கனெக்ஷன் ஆயிடுச்சு, ஜன்தன் யோஜனா. ஸோ அவ்வளோதானே டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ லாஸ்ட் 10 years 15 yearsல we tried to improve the dignity, economic independence, leadership. அடுத்து முக்கியமானது பார்ட்டிசிபேஷன், கவர்னன்ஸ்ல பார்ட்டிசிபேஷன். நான் பார்த்தோம்ல 33% ரிசர்வேஷன் இருக்குல்ல, இந்த ரிசர்வேஷன் ஆகுது பொலிட்டிக்கல் ப்ராசஸ்ல, பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்ல, எல்லா ஸ்கீம்ஸ்லையும் பெண்களோட பார்ட்டிசிபேஷன் ஆகுது, அதிகமாக போகுது. ஸோ 33%ன்றது இட் இஸ் ஏ ஹிஸ்டாரிக்கல் ஷிஃப்ட் இன் தி கவர்னன்ஸ். அப்போ 100 MP இருப்பாங்கன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 33 MP யார் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க. கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் ஆக போகுது, கவர்னன்ஸ்ல உமன் லெட் கவர்னன்ஸ் வரப்போகுது. அண்ட் இந்த பர்சன்டேஜ் கூட இப்படி யோசிங்க, பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது லோக்சபா விட்டுருங்க, வில்லேஜ் லெவலில் இருக்கிற பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், லோக்கல் கவர்னன்ஸ், அதில் மோஸ்ட்லி ஹெட்டாக இருக்கிறது 46%. 100 பிரசிடென்ட்ல 46% இருக்காங்க உமன் லீடர்ஸ். ஸோ சென்ட்ரல் லெவல்லையும் லோக்கல் லெவல்லையும் உமன் கவர்னன்ஸ் ஆகுது, இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் இது கூடவே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெண்களோட கல்வி, ஸ்டெம்னு சொல்லுவோம்ல, சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். இந்த கிராஜுவேஷன் லெவலில் நீங்கள் ஒரு காலேஜ் போறீங்க, அங்கே 100 பேர் பார்க்குறீங்கன்னா அந்த 100 பேரில் இந்த டிசிப்ளின்ல இருந்து 43% பெண்கள் இருக்காங்க. 100 பேர் படிக்கிறாங்கன்னா கிராஜுவேஷன்ல 43 பேர் பெண்கள் இருக்காங்க. அப்போ இந்தியாவோட டெக்னிக்கல் ஃபோர்ஸ்ல யார் வந்துடுறா, பெண்கள் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக போகுது. ஏன்னா கல்வியில் உள்ள வந்துட்டாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, when women prosper world will prosperல, யார் சொன்னது, G20 மீட்டிங்ல பிரைம் மினிஸ்டர் மோடி சொன்ன பாயிண்ட். ஸோ இது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் ஆர்டிகல். இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம். அந்த ஆர்டிகல்ல ஆட் பண்ணாத பாயிண்ட் ஹிந்து பேப்பர்ல வந்து இன்னொரு ஆர்டிகல். இப்போ நீங்க ஆனஸ்டா சொல்லுங்க, இது வரைக்கும் பார்த்த டெவலப்மெண்ட்னால இந்தியாவில் இல்லை குளோபல் லெவலில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி சூப்பராகனு சொல்ல முடியுமா, வாய்ப்பே கிடையாது. என்ன ரீசன், நிறைய பாயிண்ட் சொல்ல முடியும். பட் ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், அந்த ஸ்டெம்ல படிச்சு வராங்களே, இந்த கிராஜுவேஷன்ல இவ்வளோ படிச்சுட்டு வந்துட்டோம், ஒர்க் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா டாப் போஸ்ட் பொசிஷன் இருக்குல்ல, மேனேஜரியல் பொசிஷன், அதில் 30% மட்டும் தான் பெண்கள் இருக்காங்க. யாரோட ரிப்போர்ட் இது, ஐஎலோட ரீசென்ட் ரிப்போர்ட். ஒன்லி 30% உமன் ஹோல்ஸ் தி மேனேஜரியல் பொசிஷன் இன் தி கம்பெனிஸ். அப்போ ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா அந்த மேனேஜர் பொசிஷன்ல ஈக்குவலா 50-50 ஆண்களும் பெண்களும் மேனேஜர் லெவலில் நீங்க பார்க்கணும்னா குளோபல் லெவலில் இன்னும் 190 வருஷம் ஆகுன்றது யார் சொல்றா, ஐஎலோ சொல்றான். அப்போ இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை நாமளும் பார்க்க முடியாது, நம்ம அடுத்த ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன், கிராண்ட் டாட்டர்ஸ்லும் பார்க்க முடியாது. அப்போ அவ்வளோ பின்னடைவில் பெண்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக பேசணுன்றதை முடிவு பண்ணிக்கணும் ஐயோ சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, பெண்களோட குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி போஸ்ட் கிடைக்க மாட்டேங்குதா. ஒருவேளை 2 பேரும் ஒரே ஒர்க் பண்ணாலும் பெண்களுக்கு லெஸ் பேவா, இது உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரே வேலை செஞ்சாலும் பேமெண்ட் கம்மி, அடுத்து ப்ரொமோஷன் போக மாட்டேங்கிறாங்க. இதோட முக்கியமானது உங்களுக்கு தெரிஞ்சது தான், நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள உள்ள போனீங்கன்னா நிறைய கேர்ள்ஸை பார்க்க முடியும். அதே நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, ஒரு ஃபேமுக்குள்ள போனீங்கன்னா பெண்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன இருக்கு, இன்ஜினியரிங் டெக்னாலஜியில், இன்ஜினியரிங் லெவல் கம்பெனிஸில், இல்லை டிரான்ஸ்போர்ட்டில், மெக்கானிக்ஸில், ஹைடெக் ஃபீல்டில் இன்னும் கொஞ்சம் உமன் பார்ட்டிசிபேஷனை அதிகமாக்கணுமா. அடுத்த முக்கியமானது, ஒருவேளை இந்த ஹைடெக் கம்பெனியில் ஒரு கேர்ள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒர்க்கிங் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. யாரை கம்பேர் பண்ணும்போது, மேலே கம்பேர் பண்ணும்போது. என்ன ரீசன், இவங்க வீட்டில் போயிட்டு எக்ஸ்ட்ரா ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பண்ணணும். அப்போது ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் வந்து ஈக்குவல் டைமிங் ஷேர் பண்ணி பார்த்தோன்னா ஒரு ஆண் செய்கிறத விட வீட்டில் பெண்கள் செய்கிற வேலை 3 மடங்கு அதிகமாக இருக்குது, 2.3 times அதிகமாக இருக்குது. அப்போ அதை கொஞ்சம் ஈக்குவலைஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க்கு, எக்ஸ்ட்ரா இன்கம், எக்ஸ்ட்ரா பொசிஷன் என்ன கிடைக்கும், பெண்களுக்கு ஹைடெக் கம்பெனிஸில் கிடைக்கும். அப்போ ஐஎல்ஓ பொறுத்த வரைக்கும் எந்த இயர் பெஸ்ட் இயர், 2214. நம்ம 2025 இருக்கோமா, 2214 யார் வாடுறாங்களோ அந்த டைமில் வாடுற கேர்ள்ஸ் தான் யார் மோஸ்ட் ஹாப்பியஸ்டாக இருப்பாங்க. என்ன ரீசன், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவல் பே, ஜெண்டர் நியூட்ரலிட்டி பாலிசி எல்லாமே வந்துடும் சொல்றாங்க. அண்ட் இது எல்லாத்த விட ஒர்க் பண்ண ஒருவன் வந்துட்டாங்கன்னா அந்த ஒர்க் பிளேஸ்ல ஹராஸ்மெண்ட் ஒரு மேலை விட ஃபீமேலுக்கு அதிகமாக இருக்கு. அதுலேயும் யங்கர் உமன் பிளஸ்
மைக்ரண்ட் உமன் who suffer most in the sexual violence in the workplace. அப்படி இருக்கும்போது 2214 வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது. we need urgent reforms and bold actions. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டிங் படிங்களேன், இந்தியா மொரிஷியஸ் அண்ட் a visit to deepen the long standing ties. கீவேர்ட் ரெண்டு கண்ட்ரி இந்தியா மொரிஷியஸ். ரெண்டாவது கீவேர்டு வந்து லாங் ஸ்டாண்டிங் டைஸ். உடனே அர்த்தம் ஆல்ரெடி ரொம்ப நாளாக டைஸ் இருந்திருக்கு, அது இன்னும் கொஞ்சம் டீப்பன் ஆக போகுது. விச் மீன்ஸ் இந்தியாவுக்கும் மொரிஷியஸ்க்கும் ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, அதை ரொம்ப சிம்பிளாக கன்சைஸாக கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டை பிலீவ் பண்ணுறீங்களா? நம்ம குளோபில் அன்சர்டனிட்டி அதிகமாகிட்டு இருக்கு. மீனிங் புரியுதா? எந்த கண்ட்ரி யாரு கூட ஃப்ரெண்ட் ஆவாங்க, எந்த கண்ட்ரி யாரை எதிர்கொண்டதே தெரிய மாட்டேங்குதுல்ல. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்தியா எந்தெந்த கண்ட்ரிலாம் போகுது, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் எந்த கண்ட்ரியில் போயிட்டு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாரு, எல்லாமே முக்கியம். ஓரளவுக்கு புரியுதுல? அலையன்சஸ் மாறிக்கிட்டே இருக்கு. அப்போ இந்தியா யாருக்குலாம் பேசிட்டே இருக்கு. இப்போ எங்கே போயிருக்கு? நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மொரிஷியஸ் போயிருக்காரு. அப்போ என்ன ரீசன்? இந்த அலையன்ஸோட பர்பஸ் என்ன? இதெல்லாம் அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் மோடி மொரிஷியஸ் போனதுக்கான மெயின் ரீசன் என்ன? மார்ச் 12 மொரிஷியஸோட இண்டிபெண்டன்ஸ் டே. அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நமக்கு என்ன முக்கியம்? மொரிஷியஸை ஒரு சின்ன இந்தியா, மினி இந்தியான்னு சொல்லலாம். மொரிஷியஸை வந்து சின்ன இந்தியான்னு சொல்லலாம், மினி இந்தியான்னு சொல்லலாம். அதுக்கு என்ன ரீசன்? இந்த ஊரில் இருக்கிற 70% பாப்புலேஷன், 100 பேரில் 70 பேர் வந்து இந்தியன் ஆரிஜின், அதாவது இந்தியாவில் வந்து போயிருப்பாங்களே அந்த மக்கள் தான் அதிகம். என்ன ரீசன்? பிரிட்டிஷ் டைமில் மொரிஷியஸ்லேயும் பிரிட்டிஷ் ரூல் பண்ணுச்சு. அந்த இடத்துல சுகர் பிளான்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்தியாவில் வந்து லேபரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ நம்ம இந்தியன் லேபர்ஸ் போயிட்டு மொரிஷியஸில் செட்டில் ஆகுறாங்களே, அந்த பாப்புலேஷன் 70% ஆஃப் த கண்ட்ரி. அந்த 70%ல் பாதிக்கு பாதி பேர் பீகார், உத்தரப்பிரதேஷ், இவங்க தான் அதிகம் எங்கள் மொரிஷியஸோட இந்தியன் ஆரிஜின் பீப்புள். இது தவிர்த்துட்டு தமிழ், தெலுங்கு, மராத்தி இந்த பேசுகிறவங்களும் அங்கே இருக்காங்க. இவ்வளோ யோசிக்க முடியல. அப்போ இந்தியாவில் முக்கியமான லாங்குவேஜ், எல்லா லாங்குவேஜும் எங்கே இருக்குது? மொரிஷியஸில் இருக்குது. அப்போ மொரிஷியஸும் இந்தியாவும் லிங்க் ஆகிறது முக்கியம் இல்லை? அப்போ கல்ச்சுரலாகவே ஒரு டை இருக்கா? இது ஒரு ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். ஸோ 70% இந்தியன் ஆரிஜின் இருந்தாலும் அங்கே இருக்கிற 2% பாப்புலேஷன் ஃப்ரெஞ்ச் பீப்புள், இவங்க தான் அந்த கண்ட்ரியோட பிஸ்னஸ், ட்ரேடுன்னு எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ஃப்ரெஞ்ச் பாப்புலேஷன். அப்போ எந்த பாப்புலேஷன் எக்கனாமிக் பவராக இருக்கோ அவங்க தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ அந்த சுச்சுவேஷனில் இந்தியாவுக்கு என்ன வேணும்? ரைட்ஸ் வேணும்ல. ஆனால் அடிக்கடி என்ன பண்ணுவோம், நம்ம மொரிஷியஸ் கூட பேச பேச மக்களுக்கு ஒரு சேஃப்கார்டு கிடைக்கும்ல, அதான் மெயின் ரீசன். ஸோ இந்தியன் பீப்புளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு அவங்க பழைய நாடு இருக்குல்ல, அவனோட ஆரிஜின் நாடு இது இந்தியாவா, அது நாட்டை மறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம மொரிஷியஸில் நிறைய காலேஜ் ஆரம்பிக்கிறோம். ரொம்ப பழசுங்க. 1976 மகாத்மா காந்தி இன்ஸ்டியூட் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சோம். எங்கே? மொரிஷியஸில். என்ன ரீசன்? இந்தியாவோட முக்கியமான லாங்குவேஜ், எல்லா லாங்குவேஜும் அங்கே டீச் பண்ணுவாங்க. மகாத்மா காந்தி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது? மொரிஷியஸில். அப்போ இந்தியாவோட லாங்குவேஜ், கல்ச்சரு, மியூசிக் எதுவுமே என்ன ஆகாது? மொரிஷியஸில் இருக்கிற இந்தியன் ஆரிஜின் மக்களுக்கு மறக்காது. என்ன ரீசன்? குழந்தையா இருக்கும்போது அந்த இன்ஸ்டியூட்டில் பசங்களை படிக்க வச்சிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் மகாத்மா காந்தி இன்ஸ்டியூட்டா. ரெண்டாவது இந்தியன் கல்ச்சுரல் சென்டர் எங்கே இருக்குது? மொரிஷியஸில் இருக்குது. இங்கே இந்தியாவோட கிளாசிக் டான்ஸு, யோகா, மியூசிக் இது சொல்லி தரப்படும். அப்போ இந்தியன் ஆரிஜின் மக்கள் அங்கே மொரிஷியஸில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் இந்தியன் டான்ஸ் ஈஸியாக தெரியும், யோகா தெரியும், லாங்குவேஜ் தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது? ஒரு மினி இந்தியா மாதிரி அங்கே செயல்படுவாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமானது வேர்ல்டு ஹிந்தி செக்ரட்டரியேட் அங்கே தான் இருக்குது. ஹிந்தியை குளோபல் லாங்குவேஜை டெவலப் பண்ணுறதுக்கான செக்ரட்டரி ஆஃபீஸ் அங்கே இருக்குது. அப்போ இந்தியாவுக்கும் மொரிஷியஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக கல்ச்சுரல், லாங்குவேஜ் எல்லா லிங்க் இருக்குல்ல. சரி, அகைன் ரிவிஷன் பண்ணுறேன். மொரிஷியஸோட பாப்புலேஷன் எடுத்தீங்கன்னா 70% இந்தியன்ஸ். இவங்க மட்டும் கிடையாது, ஆஃப்ரிக்கன்ஸும் இருக்காங்க, ஃப்ரெஞ்ச் இருக்காங்க. ஸோ இவ்வளோ மிக்ஸ்டு கம்யூனிட்டிஸ் இருக்கிற ஒரு ஊர். ஓகேவா? அப்போ நிறைய கம்யூனிட்டிஸ் இருக்கும்போது மேபி இந்தியா லாங்குவேஜ் ஆகிடும், குறையலாம். அதுக்காக தான் இவ்வளோ இனிஷியேட்டிவ்ஸ். அண்ட் இந்த டைம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெயின்போ நேஷன். எந்த நாட்டில் நிறைய இனங்கள் இருக்காங்களோ, ஆஃப்ரிக்கன் இருக்காங்க, ஃப்ரெஞ்ச் இருக்காங்க, இந்தியன்ஸ் இருக்காங்களோ, நிறைய மிக்ஸ்டு கல்ச்சர் இருந்துச்சுன்னா ரெயின்போ நேஷன் சொல்லுவாங்க. ஸோ மொரிஷியஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் ரெயின்போ நேஷன். ஓரளவுக்கு புரியுதுல? ஸோ இது வரைக்கும் பார்த்தது இந்தியாவுக்கும் மால்டீவ்ஸ்க்கான கல்ச்சுரல் லிங்கேஜ். கரெக்டாக? இப்போ அடுத்து பார்க்க போகிறது ட்ரேட், எக்கனாமி. இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது மொரிஷியஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சின்ன ஐலாண்டு தான். கரெக்டாக? பட் எப்படி இருந்தாலும் ட்ரேட் வைஸ் முக்கியமான கண்ட்ரி இந்தியாவுக்கு யாரும் மொரிஷியஸ். என்ன ரீசன்? இந்த ஆஃப்ரிக்காவுக்கு ஏதாவது பொருள் ட்ரேட் பண்ணணும்னா இந்தியன் ஓஷன் வழியாக மொரிஷியஸ்க்கு வந்து தான் ஆஃப்ரிக்கா போக முடியும். ஸோ ட்ரேட் வைஸ் பயங்கரமான சான்ஸ். ஸோ ட்ரேட் வைஸ் பார்த்தா மொரிஷியஸ் பிளேஸ் எப்படி இருக்குது? ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸாக இருக்குது. யாருக்கு? இந்தியாவுக்கு. ரொம்ப சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லணும்னா இந்தியாவோட கேட்வே ஃபார் ஆஃப்ரிக்கன் மார்க்கெட். ஆஃப்ரிக்காவுக்கு போகிறதுக்கான ஒரு பெரிய மார்க்கெட் கேட்வே இது மொரிஷியஸ். யாருக்கு? இந்தியாவுக்கு. அண்ட் இந்த பாயிண்ட் தெரியல, ஆஃப்ரிக்காவில் நிறைய கண்ட்ரீஸில் ஃப்ரெஞ்சு பேசுகிற ஆஃப்ரிக்கன்ஸ் இருப்பாங்க. அப்போ அந்த ஊரில் நம்ம ட்ரேட் பண்ணோம்னா, இந்தியன்ஸ் ட்ரேட் பண்ணோம்னா ஃப்ரெண்ட்ஸ் தெரியணும்ல. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மொரிஷியஸ். மொரிஷியஸ் மக்களுக்கு வேலை செய்கிறாங்களே, அந்த மக்களுக்கு இங்கிலீஷும் தெரியும், ஃப்ரெஞ்சும் தெரியும். இப்போ அந்த மாதிரி ஆட்களை என்ன பண்ணுறோம்? வேலைக்கு எடுத்துப்போம். ஆஃப்ரிக்காவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு அந்த ஊர் மக்களை ரெக்ரூட் பண்ணி ஆஃப்ரிக்கா ட்ரேடுக்கு யூஸ் பண்ணிப்போம். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மொரிஷியஸில் வந்து ஃபினான்ஷியல் லாஸில் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆனால் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வரும். ஸோ இந்தியாவுக்கும் அது ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாவாக இருக்கும். பட் இது எல்லாத்த விட மொரிஷியஸ் இருக்கிற பகுதி எங்கே? இந்தியன் ஓஷனா. அப்போ இந்த ஓஷனில் யாராவது ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸியாக கண்காணிக்க முடியும். இந்தியாவுக்கும் மொரிஷியஸ்க்கு லிங்க் இருந்துச்சுன்னா இந்தியாவோட ஃபோர்ஸ் என்ன பண்ணலாம்? மொரிஷியஸ் ஸ்டே பண்ணலாம். அப்போ சைனாவோட ஆதிக்கத்தை இந்தியன் ஓஷனில் கண்ட்ரோல் பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும், சர்வேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் ஸ்ட்ராட்டஜிக்கலாக மொரிஷியஸ் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியாவோட
நேவி இன்டெலிஜென்ஸ்க்கு எது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்? மொரிஷியஸ் முக்கியமா? ஸோ இந்த கண்ட்ரி சுற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய ரேடார் ஸ்டேஷன்ஸ் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், யாராவது உள்ள வராங்களா செக் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இந்தியாவுக்கும் மொரிஷியஸ்க்கும் ஹிஸ்டாரிக்கலாகவும் ஒரு ஸ்ட்ராங் லிங்க் இருக்கு, ஒரு பிசினஸ் கேட்வேவும் இருக்கு, அண்ட் ஆல்சோ இந்தியாஸ் மெரிடைம் செக்யூரிட்டிக்கும் ஒரு முக்கியமானதா. அப்போ எவ்வளவுதான் குளோபல் லெவலில் அன்சர்டன்டி இருந்தாலும் இந்தியா மொரிஷியஸ் ரிலேஷன் எப்படி இருக்கும், வில் ரிமைன் ஸ்ட்ராங் தானே. ஓவராலாக அந்த ஆர்டிகல் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் பார்த்தாச்சு. பட் இன்னும் சில பாயிண்ட்ஸ் பர்சனல் லெவலில், லீடர்ஷிப் லெவலில் ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டர் நவீன் சந்திரா ராம்கூலம், நவீன் வச்சுக்கலாம், அவர் தான் பிரைம் மினிஸ்டர். அவரோட அப்பா சிவசகுர் ராம்கூலம், இவங்க யாரு, இந்தியன் ஆரிஜினா. ஸோ இவர் தான் யாரு, மொரிஷியஸோட ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப்டர் தி கொலோனியல் ரூல். கொலோனியல் வெளியே போனதுக்கு அப்புறம், பிரிட்டிஷ் வெளியே போனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இவர் தான். இந்த பாயிண்ட் ஏன் முக்கியம், சிவசாகரும் நேதாஜியும் 2 பேரும் ஃபாரின்ல ஒன்று என்ன பண்ணிருக்காங்க, இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு போராடிருக்காங்க. 2 பேரும் லண்டன்ல இந்தியன் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட், இந்த 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அப்ப இந்தியாவோட விடுதலைக்கு போராடின ஒரு லீடரோட பையன் தான் மொரிஷியஸ்ல பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. அது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட், எவ்வளவு பெரிய லிங்கேஜ், அந்த பாயிண்ட் சொல்லிருக்காங்க. ஆனால் இதை தவிர்த்துட்டு எக்கனாமிக்கலா பார்த்தோன்னா பழக்கம் போடுவோம்ல, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கு. அண்ட் மொரிஷியஸ் சுற்றி எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வந்து இந்தியன் ஓஷன்ல இருக்கு, அது ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதெல்லாம் ஃபேக்சுவல்ஸ் தான். பட் பாயிண்ட் என்ன, கல்ச்சுரல் டைஸும் உங்களால் யோசிக்க முடியும், ட்ரேடு வைஸ் யோசிக்க முடியும், ஜியோ பொலிட்டிக்கலாக யோசிக்க முடியும். ஸோ இந்த அன்சர்டன் டைமில் இந்தியாவுக்கு மொரிஷியஸ்ன்றது குளோபல் லெவலில் ஒரு ஸ்ட்ராங் பார்ட்னராக இருக்கும். இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் பார்த்தீங்களா, அகைன் மணிப்பூர் பற்றின இஷ்யூ. மணிப்பூரோட ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன, பிரசிடென்ட் ரூலா. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பார்த்துக்குது மணிப்பூரை, அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து மணிப்பூரில் இப்போ கொண்டு வந்த பாலிசி ப்ரீ மூவ்மெண்ட் பிளானா, என்ன அர்த்தம், மணிப்பூர் முழுக்க இந்த போராட்டத்தில் என்ன ஆச்சு, ப்ரொடெஸ்ட்ல இந்த பஸ் டிராவல் எல்லாமே கட் ஆயிருச்சுல, இப்போ அகைன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மணிப்பூர் முழுக்க எல்லா இடத்துலையும் பஸ் என்னாகும், மூவ் ஆகும், அன்ரெஸ்ட்ரிக்டட் மூவ்மெண்ட். அப்போ இந்த பாலிசி ட்ரைப்ஸ்க்கு பிடிக்குமா, எங்க ஏரியாவுக்கு யார் வேணா அன்ரெஸ்ட்ரிக்டா வரலாம் அப்படின்னா எங்க டெரிட்டரியில எங்களோட அட்டானமி போயிடும், ஒரு கல்ச்சுரல் த்ரெட் உருவாகும். ஸோ நாங்கள் என்ன டிமாண்ட் கேட்டோமோ அந்த எந்த டிமாண்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணாம நீங்க என்ன பண்றீங்க, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு, மணிப்பூர்ல சிச்சுவேஷன் நார்மல் ஆயிடுச்சுன்னு பஸ் விடுறீங்க, நார்மலைஸ் ஆக்குறீங்க. பட் அது முடியாது. அப்போ எங்கள் ஊருக்கு எதெல்லாம் வருதோ அந்த ஹைவே இருக்கும்ல, அந்த ஹைவே பிளாக் பண்ணுறோம், இன்ஃபினைட் பிளாக். நாங்கள் சொல்கிறது கேட்காத வரைக்கும் பிளாக் தான். அண்ட் அகைன் கூக்கியோட மெயின் டிமாண்ட் என்ன, மணிப்பூர் ஸ்டேட் வந்து, மணிப்பூர் கவர்மெண்ட் வந்து எங்கள் மக்களை, கூக்கி ட்ரைப்ஸை ஒழுங்காக பார்க்க மாட்டேங்குது, ஈக்குவலாக ட்ரீட் பண்ண மாட்டேங்குது. விச் மீன்ஸ் எங்களை பார்த்துக்கிறதுக்கான செப்பரேட் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும். வி நீட் எ செப்பரேட் அட்மினிஸ்ட்ரேஷன். என்ன ரீசன், த கவர்மெண்ட் இஸ் நாட் ட்ரீட்டிங் அஸ் ஃபேர்லி. அப்போ இந்த டிமாண்டை கொடுக்காத வரைக்கும் எங்கள் ஊருக்குள்ளே யாரும் வர முடியாது. வி ஆர் பிளாக்கிங் தி ஹைவேஸ். இப்போ அடுத்த நாள் நியூஸ்ல என்ன வரும், இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து அடுத்தது வந்துட்டே இருக்கும், ஃபாலோ பண்ணுங்க. பட் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது, இருக்கிறதுல மோஸ்ட் வீக்கர் செக்ஷன் ட்ரைபல்ஸ். ஒரு ட்ரைபல்ஸ் நினைச்சா எவ்வளோ பேர் ப்ரொடெஸ்ட் பண்ண முடியுது. இப்போ அந்த ஹெட்டிங் படிக்கலாம், ப்ரொடெஸ்ட் கண்டினியூ இன் மணிப்பூர், ஹைவேஸ் பிளாக். ரீசெண்டாக இந்த டேர்ம் கேள்விப்பட்டீங்களா, 3 கீவேர்டுங்க. ஸ்கேம் நடக்குது எங்க ஆன்லைனில், அந்த ஸ்கேம் எதை உருவாக்குது, ஸ்லேவரி உருவாக்குது. ஒரே வார்த்தை, சைபர் ஸ்கேம், ஸ்லேவரி. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஆன்லைனில் இருக்கும்போது ஒரு ஆடை பார்த்துக்கலாம் நியூஸ் மாதிரி. உங்களுக்கு ஃபாரின் ஜாப் வேணுமா, ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஐடி ஒர்க்கர், கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட், இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து அப்ராட்ல நிறைய இருக்கு. அதிகமான சம்பளத்துக்கு நீங்கள் தாய்லாந்துக்கு, மலேசியா நிறைய இடத்துல ஒர்க் பண்ண முடியும். தங்குற செலவு ரொம்ப கம்மி, அண்ட் உங்களுக்கு டிராவல் சார்ஜும் கம்பெனி எடுத்துக்கும். ஸோ இந்த ஆட் வந்து ஒரு ஸ்கேம் தானே. என்ன ரீசன், ஒரு ஜாப் ஆசை சொல்லி நிறைய மக்களை இன்னொரு ஊருக்கு கொண்டு போறாங்க. அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, அவங்களோட பாஸ்போர்ட்டை உடனடியாக எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் உங்களை கூட்டு போயிட்டு ஒரு பில்டிங்ல லாக் பண்ணிடுவாங்க. அந்த பில்டிங்ல உங்களை நிறைய பேர் இருக்காங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா, ஆன்லைன்ல நிறைய ஸ்கேம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 16 ஹவர்ஸ் நீங்க ஒர்க் பண்ணி ஆகணும். ஒர்க் பண்ணி ஆன்லைன்ல நிறைய பேர் ஏமாத்தணும். ஒருவேளை நீங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணலன்னா அடி, பட்டினி, எலக்ட்ரிக் ஷாக்கு, இது எல்லாம் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம், இட் இஸ் எ ஃபோர்ஸ்டு லேபரா, மாடர்ன் டேயோட ஃபோர்ஸ்ட் லேபர்ல. ஸோ இந்த ஸ்லேவரி, சைபர் ஸ்கேம் ஸ்லேவரி மோஸ்ட்லி எந்த கண்ட்ரில நடக்குது, மியான்மார், கம்போடியா, தாய்லாந்து, லாவோஸ், மலேசியா. தீஸ் ஆர் தி மோஸ்ட் ஹாட்ஸ்பாட். ஸோ ஃபேக்சுவலாக சொல்லணும்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் மட்டும் 3 லட்சம் மக்கள் இந்த ஸ்லேவரியில் மாட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நியூஸ்லேயே வந்துச்சு, மியான்மார்ல இருந்து ஒரு 7000 மக்களை காப்பாற்றிருக்காங்க. இன்டர்நேஷனல் ஆப்ரேஷன். ஸோ மாடர்ன் ஸ்லேவரி எதிர்த்து பண்ண ஒரு பெரிய ஆப்ரேஷனாக இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூஸ், இந்த டேர்ம் இந்தியாவுக்கு முக்கியமா, ரொம்ப முக்கியம். என்ன ரீசன், நம்ம ஊர்ல இருந்து மக்கள் நிறைய பேர் ஃபோர்ஸ்டாக போல, பட் இந்த ஆன்லைன் ஸ்கேம்ல மாட்டிக்கிறது அதிகமாக யாரு, இந்தியன்ஸ். அதாவது சைபர் ஃப்ராடர்ஸ் ரைசிங் இன் இந்தியா. என்ன ரீசன், யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கிற நாடு இந்தியா, ஜாப்ஸ் அதிகமாக ஆசைப்படுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிறாங்க, இந்த ஸ்கேம்ல வந்துடுறாங்களே. அப்போ யாரோட ரெகுலேஷன் கம்மியாக இருக்கு, 2 பேரும் பிரித்து ரெகுலேட் பண்ணுறதுல கவர்மெண்ட் ஆக்ஷன் ரொம்ப டிலேடாக இருக்கு. நம்ம ஏன் டிலேட் சொல்றோம்னா, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைனா. இப்போ இன்டர்நேஷனல் ஒரு ஆப்ரேஷன் பார்த்தோம்ல, மியான்மார்ல இருந்து நிறைய பேர் சேஃப்கார்ட் பண்ணாங்களே, அதுக்கு மெயின் ரீசன் சைனா. சைனாவில் ஒரு யங்ஸ்டரை கேப்சர் பண்ணிட்டாங்க, அதாவது ஃபோர்ஸ் லேபராக தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த பாயோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாங்கல்ல, பப்ளிக் கேம்பெயின் பண்ணாங்க. அது சைனீஸ் கவர்மெண்ட் ரீச் ஆகுது. சைனீஸ் கவர்மெண்ட் எல்லா மற்ற ஸ்டேட்டையும் ப்ரெஷர் பண்ணாங்க. மியான்மரில், இந்தோனேஷியா, தாய்லாந்து எல்லா ஸ்டேட்டையும் ப்ரெஷர் பண்ணி, உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு ஸ்லேவரி நடக்குது, அதை அவாய்ட் பண்ணுங்க, அதை தடுங்க, அங்கே இருக்க எங்கள் மக்களை விடுதலை பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ சைனா கொடுத்த ப்ரெஷரில் தாய்லாந்து என்ன பண்ணுச்சு, ரொம்ப சிம்பிளாக எந்த ஏரியாவில் அவங்க இருக்காங்களோ, அந்த காம்பவுண்ட் பார்த்தோம்ல, ஒரு பில்டிங் பார்த்தோம்ல,
அந்த ஏரியாவில் என்ன பண்ணிட்டாங்க, எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணிட்டாங்க. எலக்ட்ரிசிட்டி ஆஃப் ஆயிடுச்சுனாலே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியாது, ஆன்லைன் ஸ்கேம் பண்ண முடியாது, பிஸ்னஸ் கண்டினியூ பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல இருந்து நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க, நிறைய பேர் வெளியே அனுப்பிட்டாங்க. ஸோ தாய்லாந்து கவர்மெண்ட் நிறைய பேர் விடுவிச்சதுக்கப்புறம் சைனா இஸ் தி ஒன்லி கண்ட்ரி ஃப்ளைட் அனுப்பி நிறைய பேர் ரிட்டர்ன் பண்ணிச்சு. மற்ற கண்ட்ரிஸ் யாருமே அந்த லேபர்ஸை அகைன் எடுத்துக்கிறதுக்கான ஃப்ளைட்ஸ் அனுப்புவாங்கல்ல, அதுவே இன்னும் டிலே ஆகுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா லேபர் தானே. ஸோ மற்ற கண்ட்ரி டிலேயாக வர்ற வரைக்கும் இவங்க எங்கே இருக்காங்க, மிலிட்ரி கேம்ப்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. அந்த மிலிட்ரி கேம்ப் வந்து இன்னும் கரெக்டாக ப்ராப்பராக இல்லை. ஒரு 800 பேருக்கு 10 டாய்லெட் தான் இருக்குது. அப்படி அந்த இஷ்யூஸும் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கே ஒரு ஸ்லேவரி உருவாகுதுனாலே குளோபல் லெவலில் என்ன இல்லை, இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. இதில் சைபர் செக்யூரிட்டியில். ஸோ இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கேன். இப்போ இந்த ஹெட்லைன் படிங்களேன். Thousands detained at Myanmar border after being forced to scam people globally. And இந்த பாயிண்ட் நான் வச்சுக்கணும். The people released are just a small fraction of what could be 3 lakhs people. 3 லட்சம் மக்களில் நம்ம 7,000 பேர் தான் காப்பாற்றிருக்கோம். ஸோ மற்ற மக்கள் என்ன பண்ணுறாங்க, இதே மாதிரி பில்டிங்கில் மற்ற கண்ட்ரியில் ஸ்லேவரி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ தீஸ் இல்லீகல் ஸ்கேம்ஸ் வில் கண்டினியூ டு ஆப்ரேட் அன்லெஸ் மச் ப்ராடர் ஆக்ஷன் இஸ் டேக்கன் அகேன்ஸ்ட் தெம். அண்ட் ஒருவேளை சைபர் செக்யூரிட்டி பற்றி மெயின்ஸில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த ஃபேக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஆன் ட்ரக்ஸ் அண்ட் கிரைம் எஸ்டிமேட்ஸ் தட் இன் பிட்வீன் $18 பில்லியன் 37 பில்லியன் வரைக்கும் ஏஷியாவில் மட்டும் காசு லாஸ் ஆயிருக்கு. மக்கள் வந்து ஆன்லைனில் இவ்வளோ காசு லாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசன்? கவர்மெண்ட் ஆக்ஷன் ரொம்ப டிலேயாக இருக்குது. அது யாருக்கு யூஸ் ஆகுது? இந்த கிரிமினல் இண்டஸ்ட்ரி ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. உங்களுக்கு புரியல? இந்த ஃபேக்டை இன்ட்ரோல் எழுதும்போது சைபர் செக்யூரிட்டியோட சீரியஸ்னஸ் தெரியும்ல.